ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு பாயாசம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேங்க. அது ஒரு கடாயில் மாற்றிட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வறுபட்டு ரெடியாக இருக்குங்க. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு 3லேருந்து 4 தண்ணி வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த பச்சை பயிரை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நான் குக்கரில் சேர்த்துருக்குறேன். இது கூடவே டேஸ்ட்டு தெரியறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துருக்குறேங்க. நம்ம எடுத்த கப்புலேயே 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறேங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்குறேங்க. இந்த வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருந்த பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரியே கரண்டியை வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். முழு பருப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை காய்ச்சி வச்சுருந்தாங்க, அதை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து நல்லா வரட்டுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய்யெல்லாம் நல்லா உருகி வரட்டும். பாருங்கள், நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே திராட்சையும் எடுத்து வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாமே பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே வறுபட்டு நல்லா செவந்தும் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. கொதிச்சு வர டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்ந்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்குறவங்களும் இருக்காங்க. தேங்காய் பால் சேர்க்குற மனுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தேங்காய் பாலை திக்காக வச்சுட்டு நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மலாக தாங்க செஞ்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.